மிகவும் அற்புதம். இந்த செய்தி மிகவும் நல்ல செய்தி. பாவம் ஜோதா பேகம் திருநங்கையின் பிறந்த நாளை கொண்டாட விரும்பினாள். ஹுசூர், நேற்றிரவு மாளிகையில் வந்த ஒரு புது திருநங்கை அங்குமிங்கும் தெரிந்து கொண்டிருந்தாள். யார் அந்த திருநங்கை? திலாவர் கான் ஹுசூர். பேகம் பக்ஷி பானு அவர்களுக்கு உதவி செய்ய வந்திருப்பவள் வழி தெரியாமல் சுற்றிக் கொண்டிருப்பதாக காவலாளியிடம் தெரிவித்திருக்கிறாள். நேற்று இரவு நடந்ததைத்தானே பேசுகிறீர்கள்? ஆம் மகா மந்திரியாரே. ஷேன்ஷா, நீங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அங்குமிங்கும் சுற்றுவதை நானும் பார்த்தேன். இந்த மாளிகைக்கு புதியவள் தானே. உங்கள் தாக்குதலுக்கு பிறகு உங்கள் பாதுகாப்பை முன்னிட்டு நானே இரவில் கண்காணிப்பதை தாங்களே நன்கு அறிவீர்கள். அப்போது நான் கூட அந்த திருநங்கையை பார்த்தேன். வழி தவறிவிட்டாள். புதியவள் தானே. மாளிகையை தெரிந்து கொள்ள சிறிது காலம் அவளுக்கு ஆகும் அல்லவா? பெரியம்மா விசாரித்து விட்டார் என்றால் நாம் கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் நான் கூறியதாக நமது கோட்டையில் இருக்கும் காவல்காரர்களை விழிப்புடன் இருக்க சொல்லுங்கள். உத்தரவு ஹுசூர். என்ன ஏதோ கவலையாக இருக்கிறாயே ஜலால்? உண்மை என்னவென்றால் ஜோதா பேகம் எதற்காக என்னிடமிருந்து உண்மையை மறைத்தார்கள் என்பதுதான் எனக்கு இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. பேகம் ஜோதா இதுவரை ஒன்றும் கூறவில்லையா? இல்லை பெரியம்மா, எதற்காக அப்படி செய்ய வேண்டும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் பலமுறை அவரிடம் சுயமாக கேட்டேன். ஆனால் அவர் உண்மையை கூறவில்லை. எனக்கு நிம்மதியே இல்லை பெரியம்மா. என்னவென்றால் நான் அவரை நம்பும் போது அவர் ஏன் என்னை நம்ப மறுக்கிறார்? அதாவது உண்மை ஏன் கூறவில்லை? அந்த உண்மை என்ன? சில சமயங்களில் அவரிடம் நேரடியாகவே கேட்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் கடமையை நினைத்து அவரே என்னிடம் இதை கூற வேண்டாமா பெரியம்மா? பெரியம்மா, ஜோதா பேகத்தின் மௌனம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிறது. இன்று அதன் காரணமாக நான் அவர் மேல் கோபப்பட்டு விட்டேன் பெரியம்மா. இவ்வளவு நடந்த பிறகும் ஜலாலிற்கு ஜோதாவின் மீதுள்ள நம்பிக்கை குறையவில்லை. எப்பாடு பட்டாவது நான் தான் ஜலாலின் நம்பிக்கையை உடைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை தவிடு பொடியாக்க வேண்டும். மன்னித்து விடு ஜலால். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நீ இதை பற்றி ஜோதா பேகத்திடம் பேசவே கூடாது. ஆம், ஏனென்றால் நீ கேட்டுவிட்டால் பிறகு அவர் மீது உள்ள நம்பிக்கை குறைந்து விட்டது என்று அவர் நினைப்பார். பிறகு நீ ஜோதா பேகத்தை சந்தேகிப்பதாக நினைப்பார். இல்லை பெரியம்மா, எனக்கு அவர் மீது சந்தேகம் இல்லை. அவர் ஏன் உண்மையை கூறவில்லை என்ற கோபம்தான். ஏன் அவர் உண்மையை கூற மறுக்கிறார்? ஒரு பக்கம் யோசித்து பார்த்தால் நீ கூறுவதிலும் தவறில்லை. எந்த ஒரு கணவனும் தன் மனைவியை இரவில் வெளியே செல்வதை பார்த்தால் அது தவறாகத்தான் தெரியும். யாரோ ஒரு ஆணை சந்திப்பதை பார்த்தால், அதுவும் தனியாக இருக்கும் குடிசையில் ஒரு ஆணுடன் உள்ளே செல்வதை பார்த்தால், பிறகு வந்து பொய் கூறினால் கண்டிப்பாக அந்த கணவனுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். ஆனால் ஜலால், நான் ஒன்று கூறட்டுமா? நாம் இந்த அனைத்து விஷயங்களையும் யோசிக்கும் பொழுது ஒன்றை மறக்க கூடாது. நாம் பேகம் ஜோதாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை. ஜலாலுக்கு ஜோதா என்றுமே தீங்கிழைக்க முடியாது. அவர் ஒரு ராஜபுத்திரி. அவரை சந்தேகிப்பதோ நம்பாமல் இருப்பதோ தவறாகிவிடும். நீ அவரை நம்பிவிடு. பேகம் ஜோதாவை உன்னிடம் அனைத்தையும் தெரிவித்து விடுவார். சற்று பொறுமையாக இரு ஜலால். அது மட்டுமல்லாமல் உன்னிடம் வேறு வழி இல்லை. மற்றவை அந்த அல்லாவிடம் விட்டுவிடு. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். மிக்க நன்றி பெரியம்மா. களை கட்டப் போகிறது. இனி ஜலால் பேகம் ஜோதாவை நம்புவதை நிறுத்தி விடுவான். இன்றிலிருந்து இப்போதிலிருந்து எப்போதுமே பேகம் ஜோதாவை ஜலால் நம்ப மாட்டான் என்று எனக்கு தோன்றுகிறது. யா குதா, நான் பேசியதை ஒருவேளை இவள் கேட்டிருப்பாளோ? செயின்ஷா ஜோதா பேகத்தை எதற்காக நம்ப மாட்டார்? பேகம் ஜோதாவை ஜலால் இனி நம்ப மாட்டாரா? அவ்வாறு ஏன் கூறினேன்? நான் இதற்காகத்தான் கூறினேன். அதாவது நீ பார்க்கவில்லையா? பேகம் ஜோதாவும் ஜலாலும் இப்போதெல்லாம் எவ்வளவு நெருங்கிவிட்டார்கள். சிறிது நாட்களுக்கு முன்புதான் அவர்களுள் பல பிரச்சனைகள் எழுந்தது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க விரும்பவில்லை. இப்போது பார், எவ்வளவு மாறிவிட்டது. ஆகையால் தான் நான் கூறினேன். அதாவது பேகம் ஜோதா ஒருவேளை இப்போது ஜலாலிடம் நான் உங்களை காதலிக்கவில்லை என்று கூறினால், அதான் பேகம் ஜோதாவை ஜலால் நம்ப மாட்டார் என்று கூறினேன். அத்தையவர்களே, நீங்கள் இவ்வாறு நினைப்பீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. தங்களுக்கு எவ்வளவு இலகிய மனம். செயின்ஷாவை பற்றி எவ்வளவு கவலைப்படுகிறீர்கள். ஷெஹன்ஷாவிற்கு நான் பால் ஊட்டியவள் ஜாவிதா.
ஜலால் எனக்கு என்னுடைய மகனை போன்றவன். மகனை போல் என்றதும் ஞாபகம் வந்தது. உங்களுடைய மகன் ஆதம் கான் பல நாட்களாக இங்கு இல்லவே இல்லை. நான் அவ்வப்பொழுது அவரை எண்ணி தனிமையில் வாழ்வது போல் உணர்கிறேன். அதனால்தான் தாங்களுடன் உரையாட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நான் வெளியே செல்கிறேன். ஏன்? எனக்கு கவலையாகத்தான் இருக்கிறது. ஆதகம் கானும் இல்லை, நீ வேறு தனிமையாக உணர்கிறாய். நான் ஒன்று கூறவா? நீ சமையல் அறைக்கு சென்று விதவிதமான சமையலை செய்து பார்க்கலாம் அல்லவா? முயற்சி செய்து பார். பக்கத்தில் தானே சமையலறை இருக்கிறது, செல். அத்தை அவர்களே, நான் செல்கிறேன். அத்தை அவர்களே, கேள்விப்பட்டீர்களா? என்னவாயிற்று சலிமா பேகம்? ஜோதா பேகம் மீண்டும் நிரூபித்திருக்கிறார் அத்தை. என்ன நிரூபித்திருக்கிறாள்? அது என்னவென்றால் அவர் ஓசியார் கானின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அதற்காக சேன்ஷாவிடம் அனுமதியும் வாங்கிவிட்டார். உண்மையிலேயே மிகவும் கருணை உள்ளம் கொண்டவள் ஜோதா பேகம். அனைவரை பற்றியும் யோசிப்பாள். அதனால்தான் அனைவரின் அன்பையும் பெற்றுள்ளாள். இதுவரை எந்த சாம்ராஜ்யத்திலும் இப்படி நடந்ததில்லை. ஆம், திருநங்கையின் பிறந்த நாளுக்கு கொண்டாட்டமா? ஜோதா பேகம் மிக நல்ல மனம் படைத்தவர். நம்மை போன்றவர்கள் மீதும் ஜோதா பேகம் இவ்வளவு அக்கறை காட்டுகிறாரே. குதா ஜோதா பேகமை நன்றாக வைத்திருக்க வேண்டும். ஆமீன். வாழ்த்துக்கள் ஹோஷியார், வாழ்த்துக்கள். என்னவாயிற்று ரேஷம்? நம்மவர்கள் பிறந்த நாளைக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார்களே? அது எனக்கு தெரியும் ஹோஷியார். ஆனால் நம்மை சுற்றி அக்கறை உள்ளவர்கள் இருக்கும் பொழுது வாழ்த்துக்கள் குவியத்தானே செய்யும். நீ ஷெஹன்ஷாவிற்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். அவர் உனது பிறந்த நாளை கொண்டாட அனுமதி அளித்து விட்டார். என்ன? ஜோதா பேகம் உனக்காக அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். முதலில் முடியாது என்று கூறினார், பிறகு இதற்கு அவர் சம்மதித்து விட்டார். நான் ஜோதா பேகம் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த கௌரவம் அவரால் கிட்டியது. நமக்கும் உரிமை உள்ளது என்பதை அவர்தான் நிரூபித்திருக்கிறார். நான் கேட்டதில் என்ன தவறு இருக்கிறது? நான் என்ன கேட்டேன்? ஹோஷியார் கானின் பிறந்த நாளை கொண்டாட ஷெஹன்ஷாவிடம் அனுமதி கேட்டேன். அதற்கு என்னிடம் மிகவும் கோபமாக நடந்து கொண்டார். எதற்காக என் மீது அவ்வளவு கோபம்? ஜோதா பேகம், ஜோதா பேகம், தாங்கள் தான் நான் வணங்கும் கடவுள். உங்களுக்கு எவ்வாறு நன்றி கூறுவதென்றே தெரியவில்லை. என்னாயிற்று ஹோஷியார்? என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட ஷெஹன்ஷாவிடம் அனுமதி கோரினீர்களாமே? ஆம், ஆனால் அதற்கு மறுத்து விட்டார். இல்லை பேகம் ஷாஹிபா, ஷெஹன்ஷா விழா கொண்டாடுவதற்கு அனுமதி அளித்து விட்டார். தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்தேன். எச்சரிக்கை! பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த அடிமைக்கு தாங்கள் வழங்கிய கௌரவத்திற்கு நான் என்றும் கடன்பட்டுள்ளேன். அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்தாதே. ஜோதா பேகம் அடிமைத்தனத்தை ஒழித்து விட்டார். என் வாழ்வில் இது மறக்க முடியாத மகிழ்ச்சியான நாள். நன்றி. தாங்கள் இருவரும் நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் கூறியதை நான் நிறைவேற்றிவிட்டேன் அல்லவா? பின்பு எதற்காக தாங்கள் அழுகிறீர்கள்? அனுமதி கொடுக்க முடிவு செய்த பிறகு எதற்காக என்னிடம் அவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டீர்கள்? ஏன் அவ்வளவு கோபத்தை காட்டினீர்கள்? அந்த குதாவிற்காகவாவது சற்று அமைதியாக இருங்கள். பெண்கள் எழுதால் என்னால் தாங்க முடியாது. உங்களுக்கு அழ வைக்க தைரியம் இருக்கும் பொழுது அந்த அழுகையை பார்ப்பதற்கும் தைரியம் இருக்க வேண்டும் ஷெஹன்ஷா. ஜோதா பேகம், அப்போது நான் குழப்பத்தில் இருந்தேன். என் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தியிருந்தால் தாங்கள் என்னை... நீங்கள் வேண்டாம் என்று கூறினால் நான் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நீங்கள் ஷெஹன்ஷா, உங்களுக்கு அனைத்து உரிமையும் உள்ளது. உங்கள் தீர்ப்பை மதிப்பது எங்களுடைய கடமை. ஆனால் தாங்கள் என்னிடம் பேசியது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது ஷெஹன்ஷா. என்னிடம் உண்மையை கூறாமல் மறைத்து தாங்கள் தான் என்னை காயப்படுத்தி விட்டீர்கள் ஜோதா பேகம். தாங்கள் இங்கே? ஆம், அத்தை அவர்கள் என்னை அழைத்தார். சரி, அப்படி என்றால் தாங்களே செல்லுங்கள். ஆதாப் சயன்ஷா. ஆதாப் பேகம் சாய்பா. மகாராணி அவர்கள் உங்களை காண காத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள். வணக்கம் அத்தை. ஆதாப் தாயார் அவர்களே. நன்றாக இருங்கள். ஜலால், ஜோதா, நீங்கள் இருவரும் இன்று என்னை மீண்டும் பெருமையடை செய்திருக்கிறீர்கள்.
அமருங்கள். ஜலால், இதுவரை யாரும் திருநங்கைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடி நான் பார்த்ததில்லை. அவர்கள் என்றுமே நமக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். நம்மை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. நீங்கள் எடுத்த இந்த முடிவால் அவர்களின் உள்ளத்தில் நீங்காத இடத்தை பெற்றுவிட்டீர்கள். இது போன்ற சிறு சிறு விஷயங்கள் தான் மக்களை என்றும் நம் விசுவாசிகளாகவே வைத்திருக்கிறது. இது அனைத்தும் ஷெஹன்ஷாவால் தான் சாத்தியமாயிற்று. இவர் அதற்கு அனுமதி கொடுத்ததால் தான் இது அனைத்தும் நடக்க சாத்தியமாயிற்று. பிறந்ததையே சாபமாக நினைப்பவர்கள் இன்று ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறிக்கொள்கிறார்கள். ஜலால், நான் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். உன்னுடைய தந்தையார் மறைந்த மாண்புமிகு உமாயின் பாட்ஷா அவர்களும், பிறகு உனது தாத்தாவான என்றும் நம் மனதில் உள்ள காலம் சென்ற பாட்ஷா பாபர் அவர்களின் ஆத்மாவும் உன்னை பார்த்து என்று பெருமை அடைவார்கள். ஜலால், கூறுங்கள் தாயே. என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை தாயே, அது முக்கியமான ராஜ விஷயம் ஒன்று என் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் நான் செல்வதற்கு அனுமதி தாருங்கள். ஷென்ஷா, ஹோஷியாரின் பிறந்தநாள் விழாவில் தாங்களும் வந்து கலந்து கொண்டால் சந்தோஷம் இரட்டிப்பாகும். நிச்சயம் வருவேன் ஜோதா பேகம். இதற்கு நான் அனுமதி அளித்தேன் என்றால் நானும் அதில் பங்கு கொள்வேன். நான் சென்று வருகிறேன். நீ ஒன்றை கவனித்தாயா ஜோதா? என்ன அத்தை? அதுதான், உன்னுடைய கணவர் ஏதோ கவலையாக தென்படுகிறார். அவனுடைய மனதை ஏதோ ஒன்று வாட்டுகிறது. நானும் அறிவேன் அத்தை. ஹோஷியார் கானின் பிறந்தநாளை கொண்டாட நான் அனுமதி கேட்டு அங்கு சென்றிருந்த போது என் மீது அவர் கோபப்பட்டார். அனுமதியும் தரவில்லை. ஆனால் சிறிது நேரம் கழித்து அவரே வந்து அனுமதி தந்து விட்டார். அவர் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. அப்படி என்றால் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். ஒருவேளை நீ எதுவும் அவனை கோபப்படுத்தவில்லையே? இல்லை அத்தை, நான் அவரிடம் எந்த வாக்குவாதமும் செய்யவில்லை. நல்லதம்மா. ஒரு மனைவியின் கடமையாக உனது கணவரின் மனதை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருக்க நீ முயற்சி செய்ய வேண்டும். அதோடு ஜலால் என்றும் தன்னுடைய கவலையை தன்னோடே வைத்துக் கொள்வான். அதனால்தான் நான் கூறுகிறேன், அவன் மனதில் இருப்பதே நீதான் பொறுப்பாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஏழையோ அல்லது ஷெஹன்ஷாவோ எப்படி இருப்பினும் அவனும் மனிதன்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை துணையின் அவசியம் நிச்சயம் தேவைப்படும். அவர் என்னால் தான் கவலையாக இருக்கிறார் என்பதை நான் நன்கு அறிவேன். நான் அவரை நிராகரித்தது எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது. அவர் என்னுடைய அறைக்கு மீண்டும் வந்த பொழுது அது அவருக்கு ஞாபகம் வந்துவிட்டது. இந்த பரிசு ஹோசியாருக்காக. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடு ஜோதா. நிச்சயம் அத்தை. வருகிறேன். இவர்கள் இருவருக்கும் இடையில் நிச்சயம் ஏதோ விஷயம் இருக்கிறது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருவரும் தங்கள் மனதிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அட பேகம் சாஹிபா, தங்களுக்கு ஏற்கனவே காலில் வலி இருக்கிறது. காரணம் இல்லாமல் தாங்கள் இவ்வாறு அடிக்கடி நடப்பது நல்லதல்ல. திலவர், எனக்கு அமர்ந்து கொண்டே இருந்து வெறுத்து விட்டது. அதான் சற்று எழுந்து நிற்கிறேன். நீங்கள் எழுந்து நடக்க வேண்டும் என்றால் யாரையாவது உதவிக்கு அழைத்திருக்கலாம் அல்லவா? எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த சமயத்தில் நன்றாக நடக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறியிருக்கிறார். இரத்த ஓட்டம் நன்றாக இருக்க வேண்டுமாம். பேகம் சாஹிபா, ஹாய் அல்லா, தங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் நான் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஷெஹன்ஷாவை பார்ப்பேன்? நான் தங்களிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன், அமருங்கள் அமருங்கள் என்று. தாங்கள் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறீர்கள். இனி நீங்கள் கூறுவதை நான் கேட்கப் போவதில்லை. வாருங்கள், இன்று முழுவதும் நீங்கள் படுக்கையில் தான் இருக்க வேண்டும். வாருங்கள். குதாவிற்கு தான் நன்றி. தங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் ஷெஹன்ஷாவிடம் நான் என்ன கூறியிருப்பேன்? அவர் என்னுடைய தலையையே வெட்டி இருப்பார். திலவர், நான் இல்லை, தாங்கள் எதுவும் கூற வேண்டாம். அடேங்கப்பா, ஆதாப் பக்ஷிபானு பேகம். தங்களுக்கு ஒரு திருநங்கைக்கு பதிலாக ஒரு உஸ்தாத் கிடைத்திருக்கிறார் போல இருக்கிறது. இன்று மிகவும் அழகாக தென்படுகிறாயே. நானா? அழகாகவா?
நீங்கள் திலாவரை சரியாக பார்க்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். இவள் அளவிற்கு யாரும் அழகு இங்கு கிடையாது. அப்படித்தானே திலாவர்? சரி இருக்கட்டும், நான் திலாவரை அழைத்து செல்லத்தான் இங்கு வந்தேன். இன்று ஹோஷியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சிறு விழா இருக்கிறது. என்னால் வர இயலாது. நான் பக்ஷி பானு அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஹாய் அல்லா, ஆனால் ஷெகன்ஷா அனைவருக்கும் அனுமதி அளித்திருக்கிறார். ஜோதா பேகம் தான் ஷெகன்ஷாவிடம் அனுமதி வாங்கினார். பேகம் சாயிபா, அந்த புறத்தில் முதன்முறையாக ஒரு திருநங்கைக்கு பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இவள் என்னவென்றால் வர முடியாது என்று கூறுகிறாள். திலாவர், நீ நிச்சயம் செல்ல வேண்டும். இல்லை பேகம் சாயிபா, நான் தங்களோடு இருக்க வேண்டும். அங்கு செல்ல மாட்டேன். அது மட்டுமில்லாமல் நான் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நான் பார்த்து விட்டேன். நீ செல் திலாவர், என்னை பற்றி கவலைப்படாதே. நான் சில தாசிகளை உதவிக்கு என்னுடன் வைத்துக் கொள்கிறேன். இன்னொன்று, கட்டிலில் இருந்து நான் எழுந்து கொள்ள மாட்டேன். இது என்னுடைய கட்டளை. நீ செல், கொண்டாட்டங்களில் பங்கேற்றுக் கொள். வா, மீதி வேலையை பிறகு வந்து பார்க்கலாம். நீ தயாராவதற்கு கூட இப்பொழுது நேரமில்லை. வா போகலாம். வருகிறேன். நான் விரைவாக வந்து விடுகிறேன். வா போகலாம். நீ எதற்காக என்னை அடிக்கடி தொட்டுக் கொண்டிருக்கிறாய்? ஹாய் ஹாய், நீ மிகவும் அழகுதான். வா. நான் நினைத்த காரியத்தை எப்பொழுது முடிப்பேன் என்று புரியவில்லை. அந்த துரோகியை பற்றி இன்னும் ஒன்றும் தெரியவில்லை. அதனால் தான் நான் இந்த வினோதமான பொறுப்பை ஏற்க வேண்டியுள்ளது. வாழ்த்துக்கள் ஹோசியார். இது நான் உனக்கு கொடுக்கும் பிறந்தநாள் பரிசு. கோஷியார், உனது பிறந்த நாளுக்கு நான் மனமாற வாழ்த்துகிறேன். என்னால் நம்பவே முடியவில்லை. எனக்கு ஏதோ கனவு காண்பது போலவே தோன்றுகிறது. அடுத்த வருடம் எனது பிறந்த நாளுக்கும் இதே போன்று ஒரு விழா நடக்கும். நீ வேண்டுமென்றால் மறந்துவிடு. அதற்கு நீ ஜோதா பேகம் அவர்களின் சேவையில் இருக்க வேண்டும். எவ்வாறு ஹோஷியார் ருக்கையா பேகத்திற்கு முக்கியமோ அதே போல் மகாமந்திரி அவர்களுக்கு இந்த ரேஷமும் முக்கியமானவள். பார்த்து கொண்டே இருங்கள், மகாமந்திரி அவர்களும் எனது பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாட போகிறார் என்று. அனைவரும் ஜோதா பேகம் ஆகிவிட முடியாது. ஹோசியார் ஜோதா பேகமிடம் வேலைக்கு சேர்ந்து 8 நாட்களே ஆகின்றது. ஆனால் பார்த்தீர்களா, இதற்கே அவர் இவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். எச்சரிக்கை! அனைவரும் கவனமாக கேளுங்கள். ஜோதா பேகம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஆதாப் ஜோதா பேகம். அத்தை அவர்கள் உன்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்கிறார். இந்த பரிசையும் அவர் உனக்கு வழங்கி இருக்கிறார். என்னவாயிற்று? ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? ஏன் இன்னும் கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கவில்லை? அனைவரும் என் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அந்த புறத்தில் விசேஷ பேகம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா? கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கட்டும். கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் அந்த அல்லாவிற்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். எனது பிறந்த நாளிற்கு கொண்டாட்டம் நடக்கும் என்று நான் கனவிலும் கருதவில்லை. உங்களுக்கு மிக மிக நன்றி ஜோதா பேகம். ஹோஷியார் கான், நான் பெரிய விஷயம் ஒன்றும் செய்யவில்லை. மகிழ்ச்சியாக இருப்பது அனைவரின் கடமையாகும். சரி, கொண்டாட்டத்தை ஆரம்பியுங்கள். ஓஷியார் கான் வெட்கப்படுவதை பாருங்களேன். எச்சரிக்கை! பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஆதாப் ஷெகன்ஷா. இதுதான் உனது பிறந்த நாள் கொண்டாட்டமா? இவை என் சார்பாக உனக்கு. தங்களுக்கு மிகவும் நன்றி ஷெகன்ஷா. இந்த நாதியற்றவளின் பிறந்த நாளை கொண்டாட தாங்களே வந்ததில் தாங்கள் வருகை தந்ததற்கு நான் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளேன். பிறந்த நாளை கொண்டாட அனுமதித்த பிறகு நான் எப்படி இங்கு வராமல் இருக்க முடியும்?
தாங்கள் எனக்காக முகலாய சட்டங்களை மாற்றி இருக்கிறீர்கள். இதற்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றே புரியவில்லையே. ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். சட்டங்கள் மனிதர்களை உருவாக்குவதில்லை, மனிதனே அவற்றை உருவாக்குகிறான். அதனால் தேவைகளின் அடிப்படையில் சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஷெஹன்ஷா, தாங்கள் என்னுடன் வந்து அமர வேண்டும். எதற்காக கொண்டாட்டங்களை நிறுத்திவிட்டீர்கள்? கொண்டாட்டங்கள் தொடரட்டும். நீங்கள் எந்த விஷயத்திற்காக என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது ஷெஹன்ஷா.